నేను మొన్న తమిళ్ పాలిటిక్స్ చూస్తున్నాను ఈ మధ్యన. వాళ్ళు ఎంత సుఖంగా చేశారా పాలిటిక్స్, ఎంత సుఖంగా చేశారు. నాకు అసూయ కలిగేంత సుఖంగా చేశారు. నేను 10 కటౌట్లు పెట్టుకుంటే గెలిచేశారు. అలాగే కటౌట్లు హలోగ్రామ్స్ పెట్టుకుంటే బాగుంది. అలాగే చక్కగా సీఎంలు అయిపోయారు. నన్ను 15 సంవత్సరాలు రోడ్డు మీద దేకిచ్చినా కానీ என்ன சொல்ல வர்றான் பவன் கல்யாண், என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து நடிகர்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. அங்கே ரொம்ப முதலமைச்சர் ஆகிறது, அரசியல் பண்ணுறது ரொம்ப சுலபம். அங்கே இன்ஸ்டாகிராம் கட் அவுட் பயன்படுத்தினாலே போதும். ஆனால் இங்கே 15 வருஷமாக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்னை யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க, விஜயை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணி சிரிக்கிறான். அந்த சிரிப்புக்கான அர்த்தம் வந்து விஜய் ரசிகர்களுக்கு, விஜய்க்கு ஓட்டு போட்டவனுக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலேயே ஒரு தமிழனுக்கு அது அந்த வலி, அந்த சிரிப்பினுடைய வலி என்னன்னு சொல்லி தெரியும். அவன் நக்கல் பண்ணி சிரிக்கிறான். என்ன நக்கல் பண்ணி சிரிக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழினத்தையும் அரசியல் அறிவற்ற ஒரு முட்டா கூட்டம், எவன் வந்தாலும் படத்தில் நடித்து கட் அவுட் வச்சு இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தினாம்னா அவனை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்கிடுவான். முதலமைச்சர் ஆகிறதுக்குள்ள எந்த அடிப்படை அறிவு இல்லாமல் இருந்தாலும் போதும், நடிகனா மட்டும் இருந்தால் போதும், அவனை முதலமைச்சர் ஆக்கிடுவான். அப்படிப்பட்ட ஒரு முட்டா கூட்டம் தமிழ் கூட்டம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லி நக்கல் பண்ணி சிரிக்கிறான். திருந்துங்க.